கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பலன் தரும் தேவன் எபிசோட் 1523 கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். ஒரு புதிய ஆண்டின் துவக்க நாளிலே நாம் நிற்கிறோம். உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே புத்தாண்டு வாழ்த்துக்கள் உரித்தாகட்டும். இதுவரை இந்த ஊழியத்தை தாங்கின, இந்த ஊழியத்திற்காக ஜெபித்த, கொடுத்த எல்லா தேவ பிள்ளைகளுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன், துதிக்கிறேன். இந்த ஊழியங்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம், சபை பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து செய்திகளை 1522 நாட்களாக கேட்டு 1523வது நாளாக கேட்கப் போகிற உங்கள் யாவரையும் வாழ்த்துகின்றேன். இந்த ஆண்டு உங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமையும். நீங்களும் உங்கள் குடும்பத்தினரும் நீங்கள் கையிட்டு செய்கிற எல்லா பிரயாசங்கள், தொழில்கள், வேலைகள், நிறுவனங்கள் எல்லாவற்றிலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி மனதார வாழ்த்துகின்றேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த புத்தாண்டிலும் தேவன் நமக்கு ஒரு நல்லதொரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 10வது வசனத்தின் ஒரு பகுதியாக, நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். ஒருவேளை சில காரியங்கள் நமக்கு சோர்வை கொண்டு வந்துவிடும். யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே, மோசேயினுடைய மரணம் யோசுவாவுக்கு சோர்வை கொண்டு வந்தது, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சோர்வை கொண்டு வந்தது. விழுந்து கிடந்தார்கள். ஆண்டவர் யோசுவாவையும் இஸ்ரவேல் ஜனங்களையும் பலப்படுத்தினார். அவர்களுக்கு தைரியம் சொல்லி, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, பலங்கொண்டு திடமனதாய் இரு என்று சொல்லி யோசுவாவை தைரியப்படுத்தினார். ஒருவேளை நாம் சில சூழ்நிலைகளிலே சோர்ந்து போய்விடுகிறோம், விழுந்து விடுகிறோம். நம்மை எழுப்பி பிரகாசிக்க செய்கிறவர் இருக்கிறார் என்பதை கூட மறந்து போய்விடுகிறோம். தோல்விகள், வியாதிகள், கடன்கள், மனித பிரச்சனைகள், உறவுகளின் பிரச்சனைகள், சத்துருக்களின் பிரச்சனைகள், இப்படி பலவிதமான பிரச்சனைகளிலே சிக்கி தவிக்கிற பொழுது சோர்வு வந்து விடுகிறது. நீ அப்படி சோர்ந்து போய்விடக் கூடாது என்பதற்காக ஆண்டவர் சொல்லுகிற காரியம், சோர்ந்து போகிறவனுக்கு சத்துவம் கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். உன்னை பலப்படுத்துவார். உன் காரியத்திலே உனக்கு நன்மை செய்வார். உன்னை பலப்படுத்தின பின்னாடி உனக்கு சகாயம் பண்ணுவார். எபிரேயர் 13:6 சொல்லுகிறது, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன். கர்த்தர் உனக்கு சகாயம் பண்ணுகிற பொழுது எல்லா பயத்தின் ஆவி உன்னை விட்டு வெளியேறிவிடும். கர்த்தர் சகாயராய் உனக்கு இருக்கிற பொழுது எவ்வளவு பெரிய வியாதி உனக்கு வந்தாலும் அந்த வியாதியை உன்னை விட்டு அப்புறப்படுத்தி விடுவார் ஆண்டவர். கடனை அப்புறப்படுத்தி விடுவார். பிரச்சனைகளை அப்புறப்படுத்தி விடுவார். ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு உன்னிடத்தில் உனக்குள்ளே இருந்து கொண்டு இருக்குமானால், இன்றைக்கு ஆண்டவர் இந்த 2025ஆம் வருடத்தின் முதல் நாளிலே உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்று சொல்லுகிறார் மகளே. உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்று சொல்லுகிறார் மகனே. நீ சோர்ந்து போய்விடாதே.
விழுந்து கிடக்கிற உன்னை பார்த்து, விபத்தில் சிக்கியிருந்த உன்னை பார்த்து, வியாதியில் சிக்கியிருந்த உன்னை பார்த்துதான் இந்த வார்த்தை தேடி வருகிறது. நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். ஆண்டவரிடத்திலிருந்து சகாயத்தை இந்த ஆண்டிலே நீ பெற்றுக்கொள்ளப் போகிறாய். கர்த்தர் தருகிற சகாயம்தான் உனக்கு ஆசீர்வாதமாக மாறப்போகிறது. உன் வேதனை நீங்கி சுகமாயிருக்க போகிறாய். இந்த ஆண்டு முழுவதும் கர்த்தர் உன்னை பாதுகாப்பார். 2025 உனக்கு ஒரு ஆசீர்வாதமுள்ள ஆண்டாக அமையும். உன் குடும்பத்திற்கு ஆசீர்வாதமுள்ள ஆண்டாக அமையும். நீ எதிர்பார்த்திருக்கிற முடிவை தருகிற ஆண்டாக அமையும். ஹல்லேலூயா, க்ளோரி. ஆண்டவர் சொன்னதை நினைவில் வைத்துக்கொள். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். ஏதோ ஒரு காரியம் உன்னை சோர்வுக்குள்ளாக்கி வைத்திருக்கிறது. நீ பயப்படாதே. எந்த காரியம் உன்னை சோர்வுக்குள்ளாக்கினதோ அந்த காரியத்திலே இன்றிலிருந்து ஒரு மாற்றத்தை காண்பாய். இன்றிலிருந்து ஒரு ஆசீர்வாதத்தை காண்பாய். ஹல்லேலூயா. தேவனுடைய ஆசீர்வாதம் உனக்கு ஐஸ்வர்யத்தை கொண்டு வரும். தேவனுடைய ஆசீர்வாதம் உனக்கு சகாயத்தை கொண்டு வருவது மாத்திரமல்ல, சுகத்தையும் பலத்தையும் கொண்டு வரும். நீண்ட நாட்களாக சுகமாகாமல் இருந்த வியாதி இந்த ஆண்டிலே உன்னை விட்டு ஓடி போய்விடும். வேலையில் இருந்த பிரச்சனை, தொழிலில் இருந்த பிரச்சனை, தொழிற்சாலைகளில் இருந்த பிரச்சனை எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றுவார். நீ அதிசயத்தை காண்பாய். உன்னை அதிசயங்களை காண பண்ணுவார். அப்படி அதிசயங்களை காண பண்ணுவதற்கு முன்பதாக உன்னை பலப்படுத்துவார், உனக்கு சகாயம் பண்ணுவார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, 2025 ஆண்டிற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். நான் உன்னை பலப்படுத்துவேன் என்று சொல்லி இருக்கிறீர். பலவீனமாய் இருக்கிற மகனே, தொழிலிலே வியாபாரத்திலே பலவீனமாய் இருக்கிற மகளே, வேலைகளிலே பிரச்சனையோடு இருக்கிற மகனே மகளே, சரீரத்திலே பிரச்சனையோடு இருக்கிற மகனே மகளே, வியாதியோடு வேதனையோடு கடனோடு பிரச்சனைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற மகனே, வீடு இல்லாதபடி வேலை இல்லாதபடி தவித்துக் கொண்டிருக்கிற மகளே மகனே, இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை உங்களை தேடி வருகிறது. ஆண்டவர் உங்களை பலப்படுத்த போகிறார். உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றி கொடுக்க போகிறார். உங்கள் எதிர்பார்ப்பு நிறைவேறப் போகிறது. நீங்கள் கர்த்தரிடத்தில் இருந்து சகாயம் பெறுவீர்கள். உங்கள் பயம் மாறும். உங்கள் பயத்தை நீக்குவார். கர்த்தர் உங்களுக்கு சகாயராய் இருப்பார். பயப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம். உங்கள் பயம் மாறுகிறது, பயம் மாறுகிறது, பலன் வருகிறது. பலப்படுத்துகிறார் ஆண்டவர். இந்த ஆண்டு உங்களை பலப்படுத்துகிற ஆண்டு, தைரியப்படுத்துகிற ஆண்டு, சோர்வையெல்லாம் நீக்கி மகிழ்ச்சியை தருகிற ஆண்டு. மன மகிழ்ச்சியோடு நீங்கள் வாழ்வீர்கள். உங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் மாறும். உன் வேலையில் இருக்கிற பிரச்சனை மாறும். ஒரு புதிய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன், ஆமேன். உங்கள் யாவருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்களை சபையின் சார்பிலும் குடும்பத்தின் சார்பிலும் ஊழியர்களின் சார்பிலும் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.